ஊழியத்தில் அரசியல் பிரிவுக்கும் ஊழியத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு டம்ளர் தண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு நாம் பொது வெளியில் நின்று கேட்டோம்னா அது அரசியல். இந்த பெந்தேகோஸ்து திருச்சபைகள் ஒரு கோட்பாடு இல்லாமல் அவங்க செயல்படுறாங்க. இந்த நல்ல நாளிலே உங்களை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கடந்த நாட்களிலே சில பேட்டிகள் கொடுக்கும் பொழுது சிலர் புண்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். அதில் கமெண்ட்டில் நிறைய பார்த்தேன். சிலர் நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி என்னை கேள்வி கேட்டார்கள். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வாங்க, நேரடியாக வாங்க, நேரடியாக நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் கேட்கலாம். நம்ம தொலைக்காட்சியில் அதை நம்ம போடலாம். அந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் அந்த கேள்வி இருக்கலாம். அதனால் எல்லாருக்கும் பயனடையும்படியாக அந்த கேள்விகள் இருக்கட்டும். காரணம், நம்முடைய திருச்சபைகளிலே ஆவிக்குரிய காரியங்கள் வளர வேண்டும். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்கள் வளர வேண்டும். இதற்காக தான் சில நேரங்களில் சில விதமான வார்த்தைகளினாலே நான் பேசும்போது உங்களுக்கு ஒரு வேளை வேதனையாக இருக்கலாம். என்னுடைய ஒரே நோக்கம், நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் வளர வேண்டும். இந்த நல்ல நாளிலும் நம் மத்தியிலே அருமையான போதகர் பாஸ்டர் லாசரஸ் ஹரிதாஸ் அவர்கள் வந்திருக்கின்றார். அவர்களை வருக வருக என்று நான் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். ஐயா அவர்கள் சினாட் பெண்டிகாஸ்டல் என்கின்ற மாமன்றத்தின் ஐயா, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? அதில் அரசியல் துறை செயலாளராக அருமையான போதகர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்னை தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு சில கேள்விகளின் இடத்துல கேட்டார்கள். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் நேரடியாக வந்து மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கக்கூடிய கேள்விகளாக இருந்தால் அனைவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்குமே, நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைத்தேன். அவர் வந்திருக்கின்றார்கள். உங்களை மீண்டுமாய் வருக வருக என்று நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அருமையான ஐயா சொன்னாங்க, ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சொல்லும் பொழுது ஆரம்பத்திலே அவங்களுடைய இன்ட்ரடக்ஷனில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் மாமன்றம். நான் சொன்னேன், என்னவா இருக்கீங்க நான் கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? அரசியல் பிரிவு செயலாளர். நான் ஐயா ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே இந்த பேட்டியில் நான் சொல்லியிருக்கிறேன், ஊழியத்தில் அரசியல் பிரிவுக்கும் ஊழியத்துக்கும் என்ன சம்பந்தம்? சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் மாமன்றம், நீங்கள் ஊழியம் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இதில் அரசியல் பிரிவு செயலாளர் ஒருத்தர் தேவையா என்கின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி எனக்குள்ளாக உண்டாகுது. நீங்கள் அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, விளக்கம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பார்வையாளர்களுக்கும் நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் ஒரு விசேஷித்த நாளாக அருமையான நம்முடைய பிஷப், ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் ஐயா அவர்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர் ஒரு ஆங்கிலிக்கன் கம்யூனியன் சர்ச் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவராக இருந்து அநேக நாடுகளுக்கு பயணித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு ஐயா அவர்களுக்கு சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு கேள்வியை என்னை பார்த்து ஐயா கேட்டாங்க, பெந்தேகோஸ்தே திருச்சபைகளின் மாமன்றத்திற்கு அரசியல் துறை என்று ஒன்று தேவையா, அதற்கு ஒரு செயலாளர் தேவையா என்று கேட்டார்கள். முதலில் ஐயாவுக்கும் பார்க்கிற உங்களுக்கும் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அரசியல் என்பது ஏதோ தவறான சொல் என்றும் கெட்ட வார்த்தை என்றும் அது ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவையில்லை என்கிற ஒரு பார்வை, ஒரு புரிதல் இன்றைக்கு இருக்கிறது. புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன், ஒரு டம்ளர் தண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு நாம் பொது வெளியில் நின்று கேட்டோம்னா அது அரசியல். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு தண்ணீர் கிடைக்காம பொதுமக்கள் அநேக இடங்களிலே அல்லாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொன்னேன். எங்கள் பக்கத்தில் ரோடு சரியில்லை, போட்டு கொடுங்கன்னு கேட்டால் அது அரசியல். எங்கள் பக்கத்தில் பிரச்சனை நடக்குது,
அதை தீர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டால் அது அரசியல். இப்படி மனிதனுடைய வாழ்வோடு அரசியல் பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம். ஆவிக்குரிய பார்வையில் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோம். நம்முடைய தேவனாகிய சர்வ வல்ல ஆண்டவரிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கேட்கிற ஜெபிக்கிற செயலை இறையியல் என்றும் பரிசுத்தம் என்றும் அது ஆவிக்குரிய செயல் என்றும் சொல்லுகிறோம். தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கு நமக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வழிகாட்டிகள், நம்மை கிறிஸ்துவுக்குள் நடத்தினவர்கள், நம்மை தினந்தோறும் ஜெபிக்க சொன்னவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஜெபித்தால் கடவுள் நமக்கு தருவார் என்று நாம் கேட்கிறோம், அவர் தருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். அதுபோல இந்த அரசிடம் ஒன்றை நாம் கேட்டு பெற வேண்டும் என்றால் அதற்கு பெயர் தான் அரசியல். அருமையான ஐயா அவர்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். ஆக அரசியல் என்பது பல வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அரசியலை நல்லவர்கள் புறக்கணித்தார்கள், பொல்லாதவர்கள் ஆளுவார்கள், அந்த ஆட்சியின் கீழ் இருக்க வேண்டி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு அரசியல் தேவையா தேவையில்லையா என்பதை உங்களிடமும் அருமையான பிஷப் ஐயா அவர்களிடமும் நான் விட்டு விடுகிறேன். புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இப்போ புரியுதுங்களா? நான் பல பேட்டிகளிலே நான் சொல்லும்போது நான் சொன்னேன், பெந்தேகோஸ்து பிரிவு மட்டும், இந்த பெந்தேகோஸ்து திருச்சபைகள் ஒரு கோட்பாடு இல்லாமல் அவங்க செயல்படுறாங்க. பாருங்கள், அவர் சொல்கிறார் அரசியல் வேணும் திருச்சபையில், அப்போ தான் நம்முடைய காரியங்கள் நடக்கும்னு அவர் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், எங்கள் மெயின்லைன் சர்ச்சில் அரசியல் பிரிவுன்னு கிடையவே கிடையாது. தானாக அரசாங்கம் நாம் செய்கின்ற ஊழியத்தை பார்த்து அவர்கள் முன் வருவார்கள், நம்முடைய அவர்கள் வந்து உதவி கேட்பார்கள். அப்படி தான் நாம் இருக்கணும் கிறிஸ்தவர்களாக. நம்ம திருச்சபைகள் அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நாம் போய் அரசியல்வாதிகிட்ட நிற்கக்கூடாது. அரசியல்வாதிகள் நம்மை தேடி வரணும், அதுதான் வேதம் சொல்லுது. அப்படி தான் அந்த காலத்தில் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை தேடி போனார்கள், பிரதான ஆசாரிகளை தேடி போனார்கள். அப்படி தான் நடந்தது. இன்றைக்கி நாமே ஒரு திருச்சபையில் அரசியல் பிரிவை வைத்து கொண்டு நாம் அரசியல் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது? சொல்லுங்க ஐயா. நான் தெளிவாக சொன்னேன், நல்லவர்கள் அரசியலை கையில் எடுக்கவில்லை என்றால் பொல்லாதவர்கள் ஆட்சி செய்வார்கள். ஐயா சொன்னார், பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் ஆட்சியாளர்களை நியமித்தார்கள். இப்போ யார் நியமிக்கிறாங்க? பதில் சொல்லுங்கய்யா. அதை பிரிக்க அந்த கொண்டு வரணையா நம்ம இந்திய தேசத்தில் அதைத்தான் கொண்டு வரதான் நாங்கள் முயற்சி செய்யறோம். அதுக்கு ஆசாரியர்கள் ஜெபித்து அரசியல்வாதிகளை ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உழைக்கிறோம் ஐயா. அப்படின்னா அரசியல்வாதிகள் நம்முடைய பேச்சை கேட்கணும் இல்லையா? அரசியல் பிரிவு தேவையில்லை. அதுக்கு நாம ஜெபித்தாலே சபையில் அரசியல் சொல்லி தரீங்களா? இல்ல, சபையில் அரசியல் வேண்டியது இல்லை. சொல்லி தரலனா அவனுக்கு தெரியாது, வேண்டியது இல்லை. அவனுக்கு ஒரு வேண்டியத நீங்க ஒரு திருச்சபை எதுக்கு இருக்குது இல்லையா? நீங்க தண்ணி பரலோகத்துல இருந்து வாங்கிக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாதுயா. நீங்க சாப்பாடு பரலோகத்துல இருந்து வாங்கிக்கிறீங்களா? ஜெபித்தா கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் நம்ம ஜெபித்தா கர்த்தர் நமக்கு சாப்பாடு தருவாரு, தண்ணி தருவாரு. அதை விட்டு அரசியல் பண்ணாதான் தண்ணி தருவாரு, சாப்பாடு தருவாருன்னு ஏதாவது இருக்குதா? வேதத்துல இருக்குதா? நீங்க அரசு பயன்படுத்தின போட்ட சாலையில போக கூடாது, கர்த்தர் போட்ட சாலை. இயேசுவானவரே திட்டமா சொல்லிட்டாரு, தேவனுடைய ராஜ்யம் இங்க கிடையாதுயா. அதனால நம்ம ராஜ்யத்தை கட்ட நான் வரவில்லைன்னு இயேசுவானவர் திட்டமா சொல்லி ரட்சகர் சொல்லுகிறார். ராயனுக்குரியது ராயனுக்கு கொடுங்கள், தேவனுக்குரியது தேவனுக்கு. ராயனுக்குரிய ராயனுக்கு கிடைக்க வேண்டியதை ஜெபித்து தான் பெற வேண்டும். கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய டாக்ஸ் கவர்மெண்ட் கொடு. அப்ப கவர்மெண்ட் டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கொடுத்துட்டு எனக்கு ரோடு போட்டு கொடுக்கலன்னு கேட்க கூடாதா? கேட்கலையா? நம்முடைய உரிமையை கேட்பதுதான் அரசியல். இல்ல, அரசியல் உரிமை கேட்கலாம். ஆனால் அரசியல் பிரிவின் வைத்துக்கொண்டு நாங்களும் அரசியல் நடத்துவோம் என்று சொன்னால் திருச்சபைக்கு அழகல்லையா இது?